Hi my dear students, welcome back to Nurses Profile channel. இந்த வீடியோவில் நம்ம PharmD கோர்ஸ் பற்றியும் 2026 அகாடமிக் இயரில் இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும், கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் கவுன்சிலிங் வரும்போது உங்களுக்கு கைட் பண்ணுவோம். மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் கவுன்சிலிங் டைமில் உங்களுக்கு வாய்ஸ் நோட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். PharmD கோர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. இந்த PharmD கோர்ஸ் படிக்கிறத ஒரு பெருமையாகவும் கெத்தாகவும் நான் PharmD படிக்கிறேன் அப்படிங்கிறத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். PharmD அப்படிங்கிறது ஒரு 6 இயர்ஸ்க்கான கோர்ஸ். இது டாக்டர் இன் ஃபார்மசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த PharmD கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களோட 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் உங்களோட சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும். கூட மேக்ஸ் இருந்தாலும் சரி, பயாலஜி இருந்தாலும் சரி உங்களால் படிக்க முடியும். பட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. PharmD கோர்ஸோட டியூரேஷன் 6 இயர்ஸ். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே படிக்கலாம். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஸ்கோப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உள்நாட்டிலையும் அப்ராட்லேயும் உங்களுக்கு ஸ்கோப் நல்லாவே இருக்குது. குறிப்பாக நீங்கள் ரிசர்ச் சைடு, இண்டஸ்ட்ரியல் சைடு போனீங்க அப்படின்னா இன்னும் உங்களால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓன் ஃபார்மசி உங்களால் வைக்க முடியும். ரிசர்ச் சைடெல்லாம் எக்கச்சக்கமான ஜாப் இருக்குது. இந்த PharmD கோர்ஸுக்கு நமக்கு கவர்மெண்ட் கவுன்சிலிங் என்ன செய்கிறாங்கன்னா நடத்துகிறாங்க. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் PharmD கோர்ஸ்க்கு தமிழ்நாடு அரசு மூலமாக கவுன்சிலிங் எதுவும் நடத்தலை. நம்ம படிக்கணும்னா தனியார் கல்லூரிகளில் மட்டும்தான் படிக்கணும். பட் இந்த PharmDக்கு எக்கச்சக்கமான ஃபீஸ் வாங்குறதுனால நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளோட மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு அண்டரில் PharmDக்கு தனியாக கவுன்சிலிங் நடத்துனாங்க. ஸோ நீங்கள் இந்த கவுன்சிலிங் மூலமாக ஒரு காலேஜுக்கு நீங்கள் அட்மிஷன் எடுத்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டொனேஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஃபீஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மற்ற கோர்சஸோட கம்பேர் பண்ணும்போது PharmDயோட ஃபீஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களில் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இந்த கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா டொனேஷனும் இருக்காது உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு ஃபீஸ்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இருக்கும். இந்த PharmD கவுன்சிலிங்கோட அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் 12தோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு கூட இல்லைன்னா செப்பரேட்டாக நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ மே மாத எண்டில் இந்த கவுன்சிலிங்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எப்படி அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கவுன்சிலிங் நீங்கள் எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் ஃப்ரீயாகவே நம்மளோட சேனலில் உங்களுக்கு கொடுப்போம். பட் இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், PharmD கோர்சஸை பொறுத்தவரையில் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது, தனியார் கல்லூரிகளுக்கு தான் நம்மளோட கவர்மெண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க. இது பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜும் இருக்கும், நமக்கு தனியார் கல்லூரிகளும் இருக்கும். ஆனால் PharmDயை பொறுத்தவரையில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்காது, தனியார் கல்லூரிகளுக்கு தான் நம்மளோட கவர்மெண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க. இதில் டாப் காலேஜஸாக இருக்கக்கூடிய 42 காலேஜஸ் போன வருஷம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த வருஷமும் ஒரு 42லேருந்து 45 காலேஜஸ், அதுவும் டாப் காலேஜஸ் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கில் வரும். சீட்ஸை பொறுத்தவரையில் 45 காலேஜுக்கு ஒரு 850 சீட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இயர்லி இந்த PharmDயோட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய காலேஜஸும் அதிகமாகிட்டு இருக்குது. நமக்கு சீட்ஸ்மே இயர்லி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. போன வருஷம் 2025 பொறுத்தவரையில் 813 சீட் வந்திருந்து, அதுக்கு முந்தின வருஷம் 700 சீட்டு, அதுக்கு முந்தின வருஷம் 600 சம்திங், அதுக்கும் முந்தின வருஷம் 500 சம்திங். ஸோ இந்த வருஷமும் 850க்கு மேலே சீட்ஸும் குறைந்தது ஒரு 45 டாப் மோஸ்ட் காலேஜஸும் இந்த கவுன்சிலிங்கில் என்ன செய்வாங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இனி என்ன மாதிரி கட் ஆஃப் இருந்தால் நமக்கு சீட் கிடைக்கும்னு பார்த்தோன்னா, நமக்கு போன வருஷம் 101வது கட் ஆஃப் வரைக்கும் செகண்ட் ரவுண்டில் நமக்கு சீட் கிடச்சிருக்குது. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா 96.5 கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு சீட் கிடச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஆவரேஜான கட் ஆஃப் இருந்தாலே போதும், PharmD கவுன்சிலிங்கில் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் கிடைக்கும். ஸோ இந்த PharmD கவுன்சிலிங்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, எனக்கு ப்ரைவேட்டில் படிக்க போனால் 3 லட்சம் 2.5 லட்சம் இந்த மாதிரி ஃபீஸ் கேட்குறாங்க. அதே இது PharmD நம்ம கவுன்சிலிங் மூலமாக போகிறோம் அப்படின்னா ஒரு 1.5 lakhsலாம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா நல்ல காலேஜஸ் கிடைக்கும். ஸோ இந்த PharmD கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கவுன்சிலிங் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா கைட் பண்ணுவோம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் PharmD கவுன்சிலிங்காகவோ இல்லைனா அதர் பேராமெடிக்கலோட கவுன்சிலிங்காகவோ வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.